தனியா நீ ஒதுக்கப்பட்டாலே ஒழிய, நீ வேறு பிரிக்கப்பட்டாலே ஒழிய, நீ செப்பரேட் ஆகாத ஒழிய ஆண்டவர் உன்னை தனியா உருவாக்கவே முடியாது. தேவன் யாரையெல்லாம் பயன்படுத்தினாரோ எல்லாரையும் செப்பரேட் பண்ணிட்டாரு. அந்த குடும்பத்துல இருந்தே செப்பரேட் பண்ணிட்டாரு, அண்ணன் தம்பி இடத்துல இருந்து செப்பரேட் பண்ணிட்டாரு, சுத்தி இருக்கிற எல்லாரை விட்டு அவங்கள மட்டும் கர்த்தர் தனியா ஒதுக்குனாரு. ஆனா கர்த்தர் தனியா ஒரு மனுஷிய ஒதுக்குறாருன்னா அவங்களை கொண்டு ஏதோ ஒன்ன கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். உனக்கு அவங்களோட பேசுறதுக்கு பிடிக்கல, உனக்கு அவங்களோட நடக்கிறதுக்கு பிடிக்கல, அவங்க எல்லாம் சிரிச்சா உன்னால சிரிக்க முடியல, அவங்க எல்லாம் அவ்வளவு தப்பு பண்ணி சந்தோஷமா இருக்கும்போது உன்னால மட்டும் சந்தோஷமா அந்த தப்பை பண்ணிட்டு இருக்க முடியலன்னா காரணம் என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை மட்டும் தனியா பிரிக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. ஆனா நீ எத்தனை நாள் இடம் கொடுக்காம நீ எத்தனை நாள் முருகி பிடிச்சிட்டு இருப்ப? கர்த்தர் ஒரு வாஞ்சையோட இந்த இடத்துல வந்திருக்கிறார். அகைன் லார்ட், மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை என்ன உங்க கையில எடுங்க ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசை என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே.